திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சரிங்கண்ணா. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலதான் அங்க ஒரு கிராமமே தண்ணீர்ல தத்தளிக்குது. தந்தை இழந்தவங்க, தந்தை தாய் இரண்டையும் இழந்த குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க, இந்த மாதிரி நிர்கதியாக நிக்குதுங்க பிள்ளைங்களா. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆண்டாண்டு காலமாக அங்க வந்துட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்படி பல காலகாலமா காய்ச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, ஏன் அரசோட மெத்தனத்தனத்தினால இத்தனை இழப்புகள் நடந்திருக்கா? ஏறக்குறைய 51 பேர் இறந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கானவருக்கு மேல வந்து சிகிச்சையில இருக்காங்க. என்னதான் அங்க நடந்தது? அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? இறப்புக்கு பிறகு இத்தனை உயிர் இழந்ததுக்கு பிறகு இப்ப அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? முன்கூட்டியே ஏன் நடவடிக்கை எடுக்கல? சொல்லுங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது வேதனைக்குரிய ஒன்று. யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமை. அந்த வேதனைய, அந்த கொடுமைய அரசியலாக்க கூடாது. அது முக்கியம். இதுல அரசியல் விளையாட்டுக்கள், அரசியல் பேச்சுகளுக்கு இடம் கிடையாது. இந்த சம்பவங்கள் நடைபெறுவது என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை குறித்தது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கேடு, சமுதாயத்தில் இன்னமும் இருக்கக்கூடிய இருள், இன்னமும் கூட குடித்து வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய கொடூரமான அந்த எண்ணங்கள், நிலைகள் சமூகத்துல இன்னமும் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வேதனைய ஒரு அரசு என்ற முறையில் நாம நமக்காக சொல்ல, இப்ப நம்ம எங்க தலைவர்ன்றதுக்காக சொல்லல, நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி மிகவும் வேதனைப்பட்டு நெக்குருகி போய் அவரு என்ன வேதனைப்பட்டார்ன்றதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவிற்கு வேதனை இருக்கிறதுனாலதான் உடனடியாக அந்த செய்தி வந்த உடனே பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் மாசு அவர்களை உடனே ஸ்பாட்டுக்கு அனுப்புறாரு. போங்க, ட்ரீட்மெண்ட் அங்க இருக்கிற மக்களுக்கு, இங்க இருக்கிற வேதனைக்கு, இதற்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும். அவங்களுக்கு மருந்து, மருத்துவ வசதி, டாக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தாக வேண்டியது நம்முடைய கடமைன்னு இரவோடு இரவாக அவங்கள உடனே அனுப்பிட்டு உடனே பாக்குறாரு. ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா, இதற்கு முன்பெல்லாம் நம்ம அதை அரசியலுக்காக சொல்ல வரல. எம்ஜிஆர் காலத்திலையும் கள்ளச்சாராயத்துல செத்து இருக்கிறாங்க, விஷச்சாராயத்துல ஜெயலலிதா காலத்திலையும் செத்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆங்காங்கு நடக்கும். இப்ப 7 கோடி பேருக்கு முதலமைச்சர் என்கின்ற பொழுது, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆளுகின்ற பொழுது, அதிகாரிகளையும் உயர்மட்ட நிலைகளிலும் வைத்து அவர்கள் உத்தரவு போடுவதும், ஆணையிடுவதும், அதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை. அதை போல இந்த மது சம்பந்தப்பட்டதற்காக ஒரு துறையவே துறையே உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா இடத்திலையும் எல்லாம் தான் பண்ணாங்க. ஆனாலும் கூட நம்மையும் மீறி இப்ப திருடக்கூடாதுன்றோம், ஆனா சில இடத்துல திருட்டு நடக்குது இல்லையா? கற்பழிப்பு எல்லாம் தப்புடான்னு சொல்றோம், ஆனா சில பேர் கற்பழிச்சுட்டு பாலியல் பாஜக மாதிரி நிறைய பேர் இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அதை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுத்து தடுத்து எல்லா சம்பவங்களையும் நிறுத்தும் பொழுது 1, 2 மீண்டும் தலைமறைவாங்க. இப்ப இதுல கைது பண்ணாரு பாருங்க, 3, 4 பேர் உடனடியாக அரெஸ்ட் ஆனதுல இந்த கண்ணுக்குட்டின்ற ஒருத்தன். இந்த கண்ணுக்குட்டின்றவன் என்ன தெரியுமில்ல, இப்பதான் ஒரு வழக்கு, இந்த வழக்கு மாதிரி இந்த சாராய வழக்குல அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ள இருந்தவன் வெயில்ல ஜாமீன்ல வெளியில் வந்திருக்கான். வெயில்ல வெளியே வந்துட்டு மறுபடியும் இதை செய்யறான். இதான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் அப்போ காவல்துறை அவனை நடவடிக்கை எடுத்து உள்ள போட்டது எல்லாருக்கும் தெரியுது. அவன் வெளியில வந்து மீண்டும் இந்த வேலையை ஆரம்பிக்கிறான். இதை ஆரம்பிக்கிறான் என்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர், இது ஒண்ணும் பழைய கவர்மெண்ட் கிடையாது. 20 பேரு கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போறாங்க, திரும்பி கூட எட்டி கூட பார்க்காத எடப்பாடி. நம்ம அதுக்கு எதுக்கு சொல்றோம்னா, இன்னைக்கு அவங்க அரசியல் பேசுறதுனால சொல்றோம். நீ என்ன நடவடிக்கை எடுத்த, நீ எதை பார்த்த, யார் மீது, அங்க இருக்கிற
காவல்துறை அவங்க என்ன செஞ்சாங்களோ மாவட்ட அப்படியே ஆட்சியர் விட்டுட்டு. பொய் சொல்றாருன்னு சொல்றாரு. மாவட்ட ஆட்சியர் பொய் சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய விபத்துகள் நடந்திருக்கு. இத்தனைக்கும் அதனாலதான் மாவட்ட ஆட்சியருக்கே நம்முடைய முதலமைச்சர் ஒரு வார்னிங் தண்டனை மாதிரி இம்மீடியட் டிரான்ஸ்பர். நீ எல்லாம் செஞ்சிருக்கியா? எஸ்பிய உடனே சஸ்பெண்ட் பண்ணாரு. எஸ்பி மட்டுமல்ல, 11 பேர் காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் இருந்த அத்துணை பேர் மேலையும், அந்த மதுவிலக்கு தடை பிரிவின் மேலையும் இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் 11 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை போட்டிருக்காரு. இதெல்லாம் யாரு? நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி. மக்களுக்காக நன்மை செய்யணும். இந்த அங்க மக்களுக்காக இருக்கிற அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க பல முறை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இந்த சுத்தி இந்த கள்ளச்சாராயம் விற்கிற இடத்தை சுத்தியும் கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அரசு அலுவலகங்கள் இருக்கு. இத்தனை இடத்தையும் தாண்டி தான் விற்கிறாங்க. நாங்க பல முறை எம்எல்ஏட்ட, கவுன்சிலர்கிட்ட, இன்னும் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க உடனே காவல்துறை வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. அதனாலதான் அந்த தாய்மார்கள் அந்த பெண்களுடைய அந்த கண்ணீரை துடைக்கும் விதமாக அந்த கருத்துக்களை கேட்ட உடனே எந்த புரிஞ்சுக்கணும். முதல்வரும் நம்முடைய துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் என்ன சொல்ல வேண்டியது? கரெக்டா இருக்கு, நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னு எழுதும்போது நடவடிக்கை எடுத்ததாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ரகசியமாக இவர்கள் மக்களிடமே வந்து கடுமையா பேசியிருக்காங்க, போயிருக்காங்கன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப வந்திருக்கு. இவைகளெல்லாம் விசாரணையில வரப்போகுது. எந்த அதிகாரிகள் இப்படி பொய் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றினார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கத்தான் இப்ப அரசு உத்தரவு போட்டிருக்கு. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ 127 பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க குஜராத்ல. அப்போ முதலமைச்சராக இருந்தது மிஸ்டர் நரேந்திர மோடி. எப்படி வந்து 2000 பேர் சேர்த்த கலவரத்துல மோடி என்ன சொன்னாரு பிரைம் மினிஸ்டர்? வேகமா கார்ல போகும்போது ஒரு நாய்க்குட்டி நடுவில் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல என்று மக்களுடைய மறைவிற்கு ஒரு விளக்கம் தந்த பிரைம் மினிஸ்டர் அல்ல நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி. மனசாட்சி உள்ள மனிதன். அதனாலதான் அந்த நிலையோடு சட்டப்படி இப்ப வேகமாக நடவடிக்கை எடுக்கிறார். இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது என்று அவரும் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தது. சட்டப்பேரவையிலும் சொல்லி இருக்கிறார். இதுல வந்து அரசியல் அதெல்லாம் கிடையாது. உடனடியாக நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. இப்ப நம்ம விளையாட்டுத்துறை இளைஞர் துறை அமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு வீடாக இறந்தவர்கள் வீட்டை பார்த்து காசோலை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஏழ்மை நிலையில இருக்கிற அவங்களுடைய வேதனை, சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவன் குடும்பத்தை காப்பாற்றுறவன், பிள்ளையை படிக்க வச்சவன், குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் பல பேர் இதில் இறந்து போகும்போது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியாக உதவியும் செஞ்சுட்டு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சகோதரர் மாசு இருக்கார். இவரு கூட வந்து அண்ணன் ஏவாவும் போறாரு. அதுல இன்னொன்னு நீங்க பார்க்கணும். எப்படி எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணாரோ இந்த தவறான தகவல்களை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்ன கலெக்டரை இம்மிடியட்டா டிரான்ஸ்பர் பண்ணார். டிரான்ஸ்பர் பண்ணி புதிய கலெக்டரை போட்டு அந்த புதிய கலெக்டரும் நம்ம அமைச்சரோட விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயாவோட கலெக்டரும் போயிருக்காங்க. மக்களை பார்த்து மக்களுடைய இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு உரிய மருத்துவ வசதி செய்ய சுற்றிலும் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அங்க இருக்க மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்கள்லாம் வரவழைச்சிட்டாங்க. எல்லாரும் இருந்து தீவிரமா நம்ம அரசாங்கம் மட்டும் இல்லாம இன்னைக்கு எடப்பாடியை போன்ற ஒரு திறமையோ ஒரு தகுதியோ ஒரு தரமோ இல்லாத ஒரு நபர் யாராவது இருந்திருந்தா கொடூரமா போயிருக்கும். ஏன்னா துப்பாக்கியால சுட்டு இறந்ததையே இந்த எடப்பாடி நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சருக்கு தகுதியற்ற ஒரு நபர். இன்னைக்கு வெளியில வந்து ஏறிக்கிட்டு எதை வேணாலும் பேசலாம், வேகமா பேசலாம். ஆனா நாம அரசியல் செய்யாதன்னு நம்ம சொல்லிட்டு முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த நடவடிக்கையின் மூலமாக இப்ப சொன்னாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. நம்முடைய ஹோம் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி இல்லையா? அந்த உள்துறை செயலரையும் டிஜிபியும் ஒரு கேள்வின்னா, இணையத்துல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல வந்துட்டு ஒரு சுரேஷ்ன்ற ஒரு நபரை அனுப்பிடுறாரு அண்ணாமலை. செல்ல போய் கொடுக்க சொல்லி.
அந்த பெண் கிட்ட அண்ணாமலை பேசுறாரு. நீங்க யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. உங்களுக்கு நாங்க ஆறுதலா இருக்கோம். உங்களுக்கு நாங்க பக்கபலமா இருக்கிறோம். இந்த இஷ்யூலாம் முடிஞ்ச உங்களை நான் வந்து பாக்குறேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அந்த வீடியோல பேசுற மாதிரி இருக்கு. அந்த பெண் திருப்பி பதில் சொல்றாங்க, ஏன் நாங்க யாரையும் பார்க்கல. போலீஸோ அரசியல்ல எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாரு. இதுல இருந்து இந்த வீடியோவுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லி நான் உங்களை வந்து கேக்குறது என்னன்னாக்க, அந்த பெண்ணுக்கு ஆறுதலா பேசுறாரா? இல்ல இந்த நடக்கிற சம்பவங்களை பயன்படுத்தி அரசியல் பண்ணி தூண்டி விடணும்னு நினைக்கிறாரா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை போன்றவர்கள், இப்ப நான் அதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறதுக்கு முந்தி, அண்ணாமலை போன்றவர்கள் செய்கிற செயல்கள் இருக்க, ஒரு அசைவும் மோசடித்தனமும் மோசமான ஒரு மக்கள் விரோத போக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உதவிகளை மற்றவைகளை போய் செஞ்சா பரவாயில்லை. ஆறுதல் சொல்வதிலிருந்து அந்த மக்களுடைய நிலைப்பாடை போய் பார்த்து நீ அங்கேயே கூட இருந்து கூட வேலையை பாரு, அது பாராட்டலாம். ஆனா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு உன்னுடைய கிரிமினல் புத்தி, கிரிமினல் அண்ணாமலை, ஏன் தெரியுங்களா? அந்த கிரிமினல், நீ இப்படி சொல்லு, நான் அப்படி சொல்றேன். இன்னும் கூட அந்த மக்கள் பாவம் பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்றாட வேலைக்கு போறவங்க, ஏழை எளிய மக்கள், சோத்துக்கு வேலைக்கு அந்த போனா தான் சோறு. தினசரி வேலை பார்க்கிற அந்த மக்கள்கிட்ட போய் இந்த நபரு வேற விதமாக எல்லாம் பேசி, நான் சொல்றதை கேளுங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க, யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க, நான் அப்போ இவன் சொல்லி கொடுத்து அவர்களை பேச வச்சு அதன் மூலமாக ஏதாவது பலன் வருமா என்று பார்க்கிற மோசடித்தனம். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் வந்து இதுல அரசியல் செய்ய வேணாம், முதல்வர் செய்கின்ற பணிகளுக்கு நாமெல்லாம் துணை இருப்போம், துணை இருந்து கள்ளச்சாராய பேர் வழிகளை முழுவதுமாக ஒழிக்க நாமும் துணையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த நபர் அரசாங்கத்துக்கு சொல்ல வரணுமா? அதாவது யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? கள்ளச்சாராயி விஷச்சாராயி இன்னும் வரட்டும், இன்னும் நிறைய பேர் சாகட்டும், செத்தாதான் திமுகவுக்கு கெட்ட பேர் வரும். திமுக இப்ப நீங்க முதலமைச்சர் சொல்றதுல இருந்து நேத்து ஒரு அரசியல் நோக்கர்கள் சிலர் பேசினாங்க, அதை நான் கேட்டேன். இந்த கள்ளச்சாராயம் இவ்வளவு நாளா காலங்காலமா குடிச்சிட்டு இருக்காங்க, இத்தனை நாளா சாகாம இப்ப மட்டும் இந்த மெத்தனால கலக்க சொன்னது யாரு? எதற்காக இதை கலந்தாங்க? திட்டமிட்ட சதியா? ஒண்ணு, திமுக 40க்கு 40 வென்று இருக்கு, மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு, நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க. ஒண்ணு, இப்ப விக்கிரவாண்டி தேர்தல்ல 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம்னு மினிஸ்டர் வந்து அறிவிக்கிறாரு. இந்த நேரத்துல இதை செய்ய சொன்னவங்க யாரா இருப்பாங்க? சந்தேகத்தை எழுப்புறாங்க அரசியல் நோக்கர்கள். அது குறித்து சொல்லுங்க. எப்படின்னா, ஒரு ஐயம் நமக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, அமைச்சர்கள் அங்க போயிட்டாங்க, முதலமைச்சர் இது பண்றாரு. அந்த நேரத்துல திடீர்னு எங்கிருந்தோ வந்த மாதிரி முழுவதுமாக அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாதவைகளை பேசிக்கிட்டு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், உடனே இதை வந்து அரசாங்கத்துக்கு கலைக்கணும், உடனே அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இது வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை யோசிச்சு பார்த்தா என்ன இப்ப நமக்கே ஒரு ஐயம் என்ன வருதுன்னா, இதன் பின்னால் ஒருவேளை மெட்ரோனால் போன்றவைகளை கலப்பதற்கு ஏற்பாடுகளை கூட பிஜேபி போன்றவர்கள் செய்திருக்கலாமா என்று நாம சொல்லல, அங்க சந்தேகமாக பேசுறாங்க. இவர்களுடைய பித்தலாட்ட திருட்டுத்தனம்லாம் வெளியில வருது என்பது மக்களிடமிருந்து பல பேர் பேசும்போது இதெல்லாம் அவங்கதாங்க ஏற்பாடு. ஏன்னா அவங்க இது நடந்ததுக்கும் அண்ணாமலை போய் செல்ல கொடுத்து இப்படி பேசுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னதுக்கும் ஏதோ உள்நோக்கம் சதி இருக்குமா இந்த கள்ளச்சாராயம் மெத்தனால் கலந்ததுல? கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய செயல்கள் ஒன்னொன்றும் உள்நோக்கம் உடையது. ஏன் உள்நோக்கம் உடையது? நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது. 420 மலன் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டா, அந்த ஐபிஎஸ் படிச்சுட்டு கிரிமினல்களை பிடிக்கிறதுக்காக படிச்சா கிரிமினல்களோட பழகி கிரிமினலா மாறி போன அண்ணாமலை. அதனாலதான் 420 மலன். நீ தூண்டி விடுற, நீ மற்றவர்களை அங்க குழப்பம் உண்டாக்க நினைக்கிற. அததான் நான் சொல்றேன், நிறைய பேர் சாவணுமா, நிறைய பேர் செத்தாதான் இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமா,
அதுக்கு என்ன வேலைன்னு பார்க்கணுன்ற மாதிரி பிஜேபி சில வேலைகளை செய்வதாக தகவல்களை அங்காங்கு கசிச்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டிஜிபி அண்ட் ஹோம் செக்ரட்டரி தலைமையில போட்டு ஒரு விசாரணைக்கு அடிச்சுட்டார். 2 நாள்ல அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு தனிநபர கமிஷனையும் போட்டு விசாரணைக்கு போட்டார். அந்த விசாரணைகளின் மூலமாக இந்த அயோக்கியர்கள் இந்த திருட்டுத்தனமாக இவர்கள் நடந்திருக்கின்ற பொழுது அதெல்லாம் வெளியில வரும். அப்ப தெரியும். இப்ப இவனுங்க என்ன அதிர்ச்சின்னா, எப்படி இவர் போய் இதெல்லாம் செய்யறாரு? அப்பா பயங்கரமான ஆட்சிங்க. உடனடியா மக்களுக்காக உடனே போயிட்டாங்க. அங்க வேகமாக நடவடிக்கை எடுக்குது. இதெல்லாம் குஜராத்ல கிடையாதுங்க, யூபியில கிடையாது, ஹரியானால மணிப்பூர்ல எட்டி பார்க்கவே இல்லையே. மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்து திரும்பி கூட அங்க பார்க்கல. நீங்க இந்த விஷச்சாராய விஷயமே, விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் போர்பந்தர் என்று சொல் காந்தி பிறந்த ஊர்லயே கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போனாங்க. அப்போ கூட இதெல்லாமே நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுட்டு போய்கிட்டே இருந்தாலும் மோடிலாம். இப்படிப்பட்ட இந்த கூட்டம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கின்ற நம்முடைய அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதும் முதல்வர் மீது. இப்போ மணிப்பூருக்காக மோடி ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு கொடூரம் மோடி பண்ணல. நாம மோடி பண்ணணும்னு சொல்லும் போது இவர்கள் இந்த சம்பவம் என்பது ஒரு திருட்டுத்தனம், ஒரு கொள்ளையடிக்கிற தனம் மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சம்பவமாக நடைபெற்று இருக்கும் போது அவர்களை பிடித்து இப்ப கூட பொத்து குண்டாஸ்ல போட்டிருக்கு. எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அரசாங்கத்தினுடைய செயல்களுக்கு இவர்கள் துணை இருக்கணுமே தவிர என்ன பண்ணணும்? இனிமேல் அறிவிச்சிட்டார், எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டு அந்த அதிகாரிகளுடைய அறிக்கையின் மூலமாக வருகிற தகவல் எந்த கட்சி யாராக இருந்தாலும் கடுமையாக இருப்பேன், மக்களுக்காகத்தான் இந்த அரசு, இதுல யாருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டார். அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இப்ப சஸ்பென்ஷன் தற்காலிக நீக்கம், அதற்கு பிறகு நிரந்தர பணி நீக்கமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டு முதல்வர் வேகமாக இருக்கார். இன்னொன்னு, தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துல கள்ளச்சாராயங்கள் யாராவது நிக்கிறாங்க போறாங்கன்னு ஏதாவது தகவல் ஏதாவது தெரிஞ்சா இம்மிடியட்டா சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட திருவண்ணாமலை எல்லாம் கொடுத்தாச்சு. உடனே சொல்லுங்க, மக்களிடமே பொறுப்பு ஒப்படைச்சிட்டார். ஆக இனி நடப்பது என்பது தடுக்கும் பொழுது அண்ணாமலைக்கு பிடிக்கல, எடப்பாடிக்கு பிடிக்கல. இவனுங்க அரசியல்ல இந்த இடைத்தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கு நம்ம மேல எதையாவது மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்காக இவனுங்க டான்ஸ் ஆடுறானுங்க. இந்த பாவிகளுக்கு மக்கள் நல்லாக இருக்கணும்னா அரசாங்கம் செய்கிற முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் ஒத்துழைப்பு தரோம், இனி எங்கு இருந்தாலும் சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க முதலியே சொன்னோம், இப்ப சொன்னாங்கல்ல, முதலியே சொன்னோம், மக்கள் சொன்னாங்க. அது என்னங்கன்னா, நாம என்ன சொல்றோம், அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் நான் போய் சொல்லிட்டு வந்தேன், நடவடிக்கை எடுக்கல, நான் போய் கேட்டுட்டு வந்தேன். என்ன கேட்டு வந்தீங்க? ஏன் சட்டப்பேரவை நடக்குது இல்ல, நீ முதலமைச்சரை பார்த்துட்டு மனுவை கொடுத்து பிரஸ்ல சொல்லலாம்ல? எல்லாத்துக்கும் அப்படியே குதிக்கிறீங்க, கண்டதுக்கும் பேசிட்டு தெரியுறீங்கல்ல? ஏன் இந்த 420 மலையை பிரஸ்ல அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காட்சி கொண்டிருக்கிறார்கள், அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் சொல்லல? உனக்கு சாராயம் காய்ச்ச வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கம். அதை தடுக்கணும் நிறுத்தணும்ன்றது உனக்கு பிடிக்கல. ஆகவே அவங்கள வளர்த்து விடுறதுக்காக உனக்கு தெரிஞ்சாலும் கூட உரிய வகையிலே நடவடிக்கை எடுக்க ஏன் நீ முன் வரல? நான் அவர்கிட்ட சொன்னேன், கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னேன், அங்க இருந்த இவர்கிட்ட சொன்னா அவங்க செய்யல, இவங்க செய்யல. என்ன நீ முதலமைச்சர்கிட்டயே மனு கொடுத்துருக்கலாம். ஏன் உன்னுடைய ஆளுநர் இருக்கிறாங்கல்ல, உன்னுடைய ஆட்கள் தானே, உன்னுடைய RSS ரவிகிட்டே போய் கொடுத்துருக்கலாம், பத்திரிகையாளர்கிட்ட பேசிருக்கலாம். எதுவும் செய்யலனா என்ன அர்த்தம்? தெரிந்து அதை வளர்ப்பதற்கு பாஜக இந்த மாதிரி வேலைகளை செய்திருக்கின்றது. இதெல்லாம் ஒரு ஆதாரம். நல்லதுங்க. இந்த சம்பவத்துல இருந்து அந்த குழந்தைகள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மீண்டு வரணும், அதுக்கு அரசு தக்க நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாகவும் வைத்துக் கொண்டு இந்த வருகைக்கு நன்றிங்களா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த கள்ளச்சாராய விஷயத்துல
இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முதன்மையான முதல்வராக எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்னா அது நம்ம தலைவரை தவிர வேறு யாரும் இல்லை. இவர் எல்லாருக்கும் முதன்மையாகவும் இருக்கிறார். இதுல அவருடைய எண்ணப்படி எல்லாம் நலமாக நடக்கும். உரிய வகையில் நடவடிக்கை எடுப்பார். சந்தேகத்திற்குரிய பேர் வழிகளும் விசாரணையில் மாற்றினார்கள் என்றால் அவர்கள் மீதும் நடவடிக்கை. சரிங்க, நல்லதுங்க. வணக்கம்.